அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். தீவிர வாசிப்பில் உள்ளவர். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அவர் நீங்க இலை குடிக்கிறீங்களா? விதை குடிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டார். எனக்கு இப்போ புரியலை. அவர் டீ குடிக்கிறீங்களா? காப்பி குடிக்கிறீங்களா? அப்படிங்கிறத தான் அவர் தேயிலை காப்பி கொட்டை அப்படிங்கிறத இலை குடிக்கிறீங்களா விதை குடிக்கிறீங்களான்னு கேட்டதை அப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற ஒரு புதிய ஒரு செய்தின்னு சொன்னார். அது என்ன அப்படின்னா, கிருணி பழம் இருக்குல்ல, அதோட விதையை எடுத்து காய வச்சு அதை பொடியாக்கி அதையும் டீயில் சேர்த்து டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். புதிய செய்தியாக இருந்தது. அந்த நிறங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்ததை பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் இந்த கொத்தாளி நாவலுக்காக அவுரி பற்றி படிச்சுட்டு இருந்த நேரம், அதனால் நிறம் பற்றி பேசுகிறப்ப அது ரொம்ப பெரிய ஈர்ப்பாக மறக்க முடியாததாக இருந்தது. அதே சமயம் தான் வெம்பாலம் பட்டையை பற்றி நான் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனைவிட்ட ரொம்ப பெருமையாக நான் சொல்கிறப்ப மனைவி சொன்னால், நீங்கள் தலையில் தேய்க்கிற அந்த எண்ணெய் வெம்பாலம் பட்டை அதில் சேர்த்துருக்குல்ல. நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனோ பாட்டனி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி. எத்தனோ பாட்டனியில் இண்டிஜினியஸ் நாலேஜ்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு. பூ, இலை, மரங்கள்ல இருந்து இல்ல விதை, பல வடிவங்கள்ல இருந்து வேர், பட்டை, இலை, பழம், இதுல 154 வகையான இயற்கை நிறங்களை காணகம் கண்டடைஞ்சதை பெரிய பட்டியலிட்டு வச்சிருக்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி படிச்சுட்டே இருக்கிறப்போ நிறம் ஒரு ராஜபோதை அல்லது ஒரு பெரும் கற்பனை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தோன்றுச்சு. நம்ம குடிக்கிறது, உடுத்துறது, மகிழ்றது, அன்பு கொள்றது எல்லாமே நிறம் தான். வடிவம் இன்னும் நிறங்கள் அழகாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நிறத்தை சுருட்டி வளையமாக்கி உருட்டி விட முடியும், நிறத்தை கடிக்கலாம், நிறத்தை உடைக்க முடியும், நிறத்தை வீச முடியும், நிறத்தை ஊத்த முடியும், நிறத்தை நிக்க வைக்கலாம், நிறத்தை அடுக்கலாம், நிறத்தை துடைக்கலாம், நிறத்தை துவைக்கலாம். இப்படி நம்மளோட வாழ்வியல்ல நிறம் எந்த அளவுக்கு பங்காற்றிக்கிட்டு வருது, இல்ல நம்ம கூடவே வருது அப்படிங்கறத தெரிஞ்சப்ப ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவுரி, பொன்கொரந்தி, மருதாணி, இம்பூரல், சீனி சோலை, மஞ்சிட்டி, பாச்சோத்தி, வருக மஞ்சள், ஊசி தகரை, பூங்காவி, பதிமுகம், காக்கரட்டான், அரக்குப்பூச்சி, காசி தும்பை, மணிவாளை, செந்துருக்கம், தங்காரளி, சந்தனம், ஈரப்பலா, சுண்ணம், செம்பஞ்சு, சவண்டலை, குங்குமப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இந்த இயற்கை நிறங்களை பத்தினது. நிறங்கள் தான் மனித குலத்தோட காவலாகவும் மரபாகவும் சடங்காகவும் பண்பாட்டு அடையாள திருவிழாக்கான சம்பிரதாயங்களாகவும் எல்லா இடத்துலயும் நிறம் நீக்கமர நிறைஞ்சு இருக்கு. பிறந்த குழந்தைக்கு காட்டன் துணி தான் போடுவாங்க. இறந்து போறப்போ பூக்களால கொண்டு ஒரு மனுஷனை நிரப்பி பிறந்தையில இருந்து இறந்து வரைக்குமே நிறங்களால ஒரு மனித வாழ்வை நிறைவு செய்யறது நீங்க பார்க்கலாம். இது எல்லாம் காடோடிக்கு அள்ளி தந்து மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கித்தான் இருந்து ஐரோப்பிய மக்கள் இல்ல முகலாயர்கள் எல்லாம் வர தொடங்கும். நிறம் அவங்கள வர வச்சு அவுரி, மசாலா பொருள், மிளகு, பணப்பயிருங்கிற சொல்லெல்லாம் உருவாகுது. தேயிலை, பருத்தி, சனப்பு, புகையில எல்லா கதையெல்லாம் ஊரறிஞ்ச கதை. சில போர்ச்சுகலை சேர்ந்த அல்போன்சா டி அல்புர்கே விஜயநகர பேரரசுக்கு உதவி செய்வார். அந்த மன்னர்களுக்கு பதிலுக்கு போர்ச்சுகல் ஆட்கள் உள்ள நுழைவாங்க. அல்போன்சே தான் போர்ச்சுகல் ஆட்கள் உள்ள நுழைவதற்கான முழு முதற் காரணம். அந்த மாதிரி நேரத்துலதான் துவார்தே பர்போசேன்னு போர்ச்சுகலை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் கேரளால கண்ணூர்ல ஒரு இடத்துல தங்கியிருப்பாரு. அவர் மலையாளம் கத்துக்கிடுவாரு. அவர் தி புக் ஆஃப் துவார்தே பர்போசா அப்படின்னு ஒரு புக் எழுதுவாரு. அந்த புக்ல இந்தியாவோட தாவரவியலை பத்தி, அச்சு புத்தகத்தோட தேவையை பத்தி எல்லாம் அவரு நினைவூட்டி பேசியிருப்பார். இந்திய தாவரவியலின் பெருமையை பத்தி அவர் அதுல சுட்டி காட்டியிருப்பார். அப்புறமா தான் கத்தோலிக்க பாதிரியார் ஹென்ரியக்கஸ் புன்னக்காயில முதலா அச்சு கொடுத்த ஆரம்பிக்கிறாங்க. தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற புன்னக்காயில மட்டும் இல்ல, கொல்லன் தலைச்சேரிக்கு பக்கத்துல உள்ள அம்பலக்காடுங்கிற ஊர்லயும் எல்லாம் நடக்கும் அச்சு வேலை எல்லாம். சீகன் பால்கள்லாம் அதுக்கப்புறமா வந்தார். அவங்க உபயோகப்படுத்தின மொழிக்கு பேரு லிங்குவா மலபார் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க. பண ஓலையில இருந்து தமிழ் எழுத்துக்கள் அச்ச புத்தகத்தின் வாயிலா அரங்கேறம் ஆகும். அதுல ரொம்ப முதன்மையா இருக்கிறது கிறிஸ்துவ மதம் சார்ந்தது. தம்பிரான் வணக்கம் உலக அறிந்த ஒரு புஸ்தகம். அதுக்கப்புறமா அதுல எழுதப்படுறது ஜாதகம். மூணாவதா இந்திய தாவரவியல் தான். தாவரவியலை பத்தின புஸ்தகங்களை எழுத துவங்குவாங்க. பண ஓலையில இருந்து தமிழ் எழுத்துக்கள் அச்சு புத்தகங்களா வெளிவர துவங்கும். அச்சுக்களுக்கு அப்புறம் டச்சு வர்றப்பதான் இந்த ஹென்ரிக் அட்ரியன் வான் அப்படிங்கிற ஒரு அதிகாரியை இந்தியா, அவர் தூத்துக்குடி வந்தாருங்கிறது தான் அவரை பத்தி தேடி நான் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. கேரள மன்னரோட அவருக்கு நல்ல நட்பு கிடைக்கும். அதுக்கப்புறமா அவர் எங்க என்ன செய்யணும்னு நினைப்பார் அப்படின்னா, தாவரவியல் வகைப்பாடு முழுசா பகுப்பாய்வு செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவார். முதல்ல அது இருக்கிறதெல்லாம் வாசி பார்ப்பார். அது பெரும்பாலும் அரேபிய முறையில இருக்கும். அந்த வகைப்பாட்டை செஞ்சவங்களும் எல்லாருமே உயர் வகுப்பு பிராமணர்களா இருப்பாங்க.
இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, உயர்தட்டு பிராமண மக்கள் வந்து ஏட்டுல இருக்கிறதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க தவிர அவங்களுக்கு அவ்வளவா தெரியல, அவங்களுக்கு பரிச்சயமானதா இல்ல, அவங்க புஸ்தகங்கள் உள்ளவங்க தான் உள்ளதான் அவங்க திருப்பி சொல்றாங்க. ஆனா பாரம்பரியமா வைத்தியம் செய்து வர்ற குடும்பம் படிப்பது இல்லாட்டாலும் சரியான மூலிகைகளை அடையாளம் கண்டடைகிற ஆள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. இப்படி வைத்திய முறைப்படி தாவரக பட்டியல் உருவாக அவரு கண்டடைஞ்சவர் தான் இட்டி அச்சுதன்கிறன்னு ஒருத்தர். அவர் வந்து கீழ் ஜாதிக்காரர், ஈழவர், அவர்களால் உயர்குடியால் கீழ் ஜாதிக்காரர் குறிப்பிடக்கூடிய வகுப்பை, ஈழவர்ங்கிற வகுப்பை சார்ந்தவர். ஆனா அவருக்கு வந்து பத்தின விசாலமான அறிவும் மருத்துவ தேர்ச்சியும் அவருக்கு ரொம்ப இருக்கும். ஆனா அவருக்கு கீழே வந்து இந்த உயர்குடி பிராமணர்கள் வேலை செய்ய மாட்டேன்றாங்க. நான் இல்ல ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு ஹென்ரிக்கு. அதனால வந்து 16ஆம் நூற்றாண்டு இறுதியில வந்து ரங்காபத், அபுபத், விநாயக பண்டிட் 3 கொங்கணி பிராமணர்களால் எழுதப்பட்டு உருவானதான் கார்டன் ஆஃப் மலபார் மலபாரிகஸ் அப்படிங்கிற ஒரு தாவரவியல் புஸ்தகம் முழுசா வெளியே வந்துடும். ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து வணிகம்ங்கிறது பண்டமாட்டு தானே. அப்போ இந்த பொருளுக்கு திருப்பி தரக்கூடிய பொருள் அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அதனால ஆங்கிலேயர்கள் புதுசா பரிவர்த்தனைங்கிற ஒண்ணு ஆரம்பிச்சு கோல்டன் காயின்ங்கிறத கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்துல பழங்குடி தாவரவியல் எத்தனா பாட்டனி இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு பெயரை உலகுக்கு அறிமுகம் செய்ய காரணமா இருந்தது இட்டி அச்சுதன் தான். கார்லியனஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் 17ஆம் நூற்றாண்டுல சேர்ந்தவர். தாவரவியல் வகைப்பாட்டின் தந்தை அப்படின்னு சொல்லி உலகம் அவர் தான் சுட்டி காட்டும். ஃபண்டமெண்டா பாட்டனிகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட ஜெனரல் பிளான்ஸ் 1737 எழுதின புக்கோட முன்னுரையில தாவரவியல் முக்கியமான 3 நபர்களால் தான் கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக் வான, சார்லஸ் புளூமியர், டெலினியஸ் அப்படிங்கிற 3 பேரை குறிப்பிடுவாரு. அதுல முதல்ல இருக்கிற பேரு ஹென்ரிக் அட்ரியன் வான் தான். தாவர வகைப்பாட்டின் தந்தைன்னு சொல்றாங்களோ அவரே ஹென்ரிக் அட்ரியன் வாரை தான் முன்னுரையில பேரா குறிப்பிட்டிருப்பாரு. இந்த பதிவுல ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலோட சாராம்சம் என்ன அப்படின்னா, மொகலாயர்களுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பழங்குடி தாவரவியல் தெரியாது. ஏன்னா அவன் ஒரு வந்தேரி. அதனால அவன் அடுத்த ஆள் உதவியை தேடினா அதுக்கு பிராமணர்கள் உதவி செஞ்சாங்க. ஹென்றி அட்ரியன் வானுக்கும் அது தெரியாது. ஏன்னா அவரும் வந்தேரி. ஆனா ஹென்றி அட்ரியன் வான் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரே சமூகமா இருந்த ரங்காபத்து, அபுபத்து, விநாயக பண்டிட்ங்கிற 3 பிராமணர்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த வேதாதி குடியாத கல்வி அறிவை சாதியால் பெற முடியாத அளவுக்கு தடுக்க வைக்கப்பட்டிருந்த இட்டி அச்சுதனை மட்டுமே நம்பினார். ஏன்னா அவங்களும் கைபர் மூலம் கணவாய் வழியா வந்தேரி தான் ஹென்றி அட்ரியன் வான் நம்பினார். அப்படிங்கிறதுக்கு வரலாற்றுல இந்த செயல் தான் சாட்சி. இந்த புஸ்தகமும் இந்த செயலும் தான் சாட்சி. பிராமணர்கள் என்ன செய்வாங்க, கொங்கணி பாஷையில இவங்க தான் கார்டன் ஆஃப் மலபார்னு எழுதியிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து கொங்கணி பாஷையில அதை வந்து லிங்குவா பிராமணிகா அண்டிகாங்கிற பேர் வச்சு அந்த புஸ்தகத்தை அவங்க எழுதியிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட சமூகம் சேர்ந்த ஒருத்தர் கீழே வேலை பார்க்க இவங்களை வச்சதுக்காக பெரிய தண்டனை கிடைக்கும். அவரை விஷம் வச்சு கொண்டு வருவாங்க. வரலாற்றில் எதையும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் நினைவா இன்னும் கோவால ஒரே ஒரு சோறு மிச்சம் இருக்கு. பொருள், அது சார்ந்த நிறம், அது கொடுக்கும் ஒரு கவர்ச்சி, அதனால் வருகை தரும் மக்கள், அவர்களின் நில ஆக்கிரமிப்பு, அதனால் உண்டாகும் இந்திய வரலாறு அப்படிங்கிறதுல இந்திய வரலாற்றுல நிலத்தோட பங்கு மிக பெருசு. அப்படிங்கிறப்போ இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. யார் மீதும் குற்றச்சாட்டு வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒற்றைத்தன்மைக்கு எடுத்த வீடியோ இல்லை இது. இந்த வீடியோ ஒரு 5 காரணங்களுக்காக நான் இந்த வீடியோல பேச விரும்பினேன். ஒன்னு, யூசுப் ஃப்ரம் டூட்டுகுரியன் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வச்சுட்டு உலகின் தாவரவியல் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரோட புஸ்தகத்துல சுட்டி காட்டுற ஒருத்தர் தூத்துக்குடியில வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்ட அப்புறம் அந்த செய்தியை பகிரணும்னு நினைச்சேன். அதுக்காக அதான் முதன்மையான காரணம். 2வது காரணம், 15ஆம் நூற்றாண்டுல புன்னக்காயில மாத்திரம் இல்ல, கேரளால அம்பலக்காடுலயும் புத்தகம் இருந்தது அப்படிங்கிற செய்தி தமிழ்ல பெரிதாக அறியப்படாத செய்தி. அதையும் இதுல சொல்லணும்னு நினைச்சேன். 3வது, இஸ்லாமிய மன்னர்கள் காலத்திலையும் உயர்குடி பிராமணர்கள் அந்த புஸ்தகங்களை அதை பத்தி எழுதியிருக்காங்க. அது ரிப்ளிகேஷனா தான் இருந்திருக்குது. அது உள்ள வாசிச்சு பார்த்தப்போ யுனானி வைத்தியத்துல உள்ளவங்களுக்கு அது உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போகுது. ஆனா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த உயர்குடி சமூகம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி மொழியை
அதுல தேர்ச்சி பெற்று அவங்களோட இணைஞ்சு வேலை செய்யறதுல எவ்வளோ ஒரு முனைப்போட இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இஸ்லாமிய மன்னர் காலத்துல அது அரபிக் மொழியில் எழுதப்படுது. கிறிஸ்தவர் காலத்துல ஆங்கிலத்தில் அவங்க எந்த அளவுக்கு புலமையா இருந்தாங்கன்னு தெரியும். இப்ப ஹிந்தி எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்காங்கிறதும் நல்லா தெரியும். அதனால ஒவ்வொரு சூழல்லையும் மொழி சார்ந்து அவங்க வந்து யாரு அதிகாரத்துல இயங்குறாங்களோ அவங்களுக்கான மொழியை அவங்க கத்துக்கிறதுல அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு முனைப்பு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதை பத்தி இதுல சொல்லணும்னு நினைச்சேன். 4வது சாதி படிநிலையை வந்து 16ஆம் நூற்றாண்டுல கடைபிடிச்சு இருந்ததுக்கு எதிராக டச் அதிகாரி வேலை செஞ்சார் அப்படிங்கறது ஒரு பெரிய செய்தி தான். இந்த செய்தியை பகிரணும் அப்படிங்கறதுக்காக சாதி படிநிலையினால படிப்பு நிராகரிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து முன்னிறுத்தினது வந்து அவ்வளவு எளிதான வேலை கிடையாது. அதை அவர் செஞ்சாருங்கிறதுக்காக இது பேசணும்னு நினைச்சேன். 5வது வந்து நம்ம ரங்கா பத்து அபு பத்து விநாயக பண்டிட்லாம் அவங்களுக்கும் தெரியாதுன்னு இவர் சுட்டி காட்டுறாருல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவர் வந்து இதன் மூலமா வரலாற்றுல அவங்களும் ஆரிய வருகையில் உள்ள ஆள், கைபர் போலன் கணவாய் வழியா அவங்களும் வெளியிருந்து வந்த ஆட்களுங்கிறத இந்த ஒரு செய்தி மூலமா வரலாற்றுல நிரூபணமாக்குறாரு. இந்த செய்தியையும் இதுல சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது பண்ணேன். நன்றி, வணக்கம்.